அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது ஆவணி மாத நவமி என்று செய்ய வேண்டியவை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். பொதுவாக எந்த ஒரு சிறந்த காரியமாக இருந்தாலும் நவமியில் அஷ்டமியில் தொடங்குவதை தவிர்ப்பது வழக்கத்தில் கொண்டுள்ளனர் நம் தமிழக மக்கள். இந்த தினங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் கண்டிப்பாக இழுபறியாக முடியும் என மக்கள் வேதனை அடைந்து வருகிறார்கள். வேறு ஒரு நல்ல நாள் பார்த்து கொள்ளலாம், புதிய முயற்சி செய்யலாம் என மக்கள் சொல்லுவதை நீங்கள் தாராளமாக கேட்டிருப்பீர்கள். மற்ற நாட்களை கொண்டாடுவது போல அஷ்டமி நவமி நாட்களை மக்கள் கொண்டாடுவதில்லை. இவ்வாறு தங்களுக்கு பக்தர்கள் முக்கியத்துவம் அளிக்காததை அழிந்த நவமி அஷ்டமி ஆகிய இரண்டு திதிகளும் மிகவும் வருத்தப்பட்டு பாரபொருள் மகாவிஷ்ணுவிடம் முறையிட்டாதாம். உடனே இறைவன் உங்கள் இருவரையும் கொண்டாடும் விதத்தில் ஒரு செயல் செய்கிறேன் என சொல்லி அஷ்டமி என்று கண்ணன் அவதாரம் எடுத்த நாளாக அமைத்தார். நவமி என்று ராமபிரான் அவதாரம் செய்த நாளாக ஏற்படுத்தினார். இதனால் இந்த இரண்டு தினங்களும் திருப்தி அடைந்தன. நம்மை மக்கள் கொண்டாட இறைவன் அவதரித்த நாளாக மாறிவிட்டதை அறிந்து மகிழ்ச்சி கடலில் அஷ்டமி திதியும் நவமி திதியும் மிதந்தன. ராமர் பிறந்த நவமி திதி என்பதால் ராம நவமியாக அனைவரும் கொண்டாடுகிறோம். கிருஷ்ணர் பிறந்த நாள் கோகுலாஷ்டமியாக கொண்டாடுகிறோம். இதன் மூலம் இந்த நாட்கள் தெய்வீக காரியங்களுக்கு ஏற்ற நல்ல நாளாகவே மாறின. எனவே அஷ்டமி நவமி ஆகிய இரண்டு திதிகளையும் ஒதுக்க வேண்டியதில்லை. குறிப்பாக அஷ்டமி திதியில் முக்கியமான காரியங்களை செய்ய வேண்டிய நிர்பந்தம் வந்தால் அன்று கிருஷ்ணரை வணங்கிய பிறகே கண்டிப்பாக காரியத்தை நீங்கள் தொடங்க வேண்டும். அதே போலத்தான் நவமி திதியில் ஒரு காரியத்தை செய்தே தீர வேண்டும் என்ற கட்டாயம் வந்துவிட்டால் ராமபிரான், சீதாதேவி, பரம்பொருள் அனுமன் ஆகியோரை வழிபட்டுவிட்டு அந்த காரியத்தை தாராளமாக செய்யலாம். ராமபிரான் சீதையை பிரிந்து பட்ட துயரங்கள் எல்லாம் நவமி திதியில் அவர் பிறந்த காரணத்தால் தான் நடந்தது என சாஸ்திரங்கள் கூறுகின்றன. அந்த காரணத்தினால்தான் நவமி திதி நாளில் சுபகாரியங்கள், திருமணம் மற்றும் கிரகப்பிரவேசம், ஹோமங்கள், சொத்து வாங்குதல் போன்ற நல்ல செயல்பாடுகளை செய்ய தவிர்க்க வேண்டும் என நம் பரம்பொருள் முன்னோர்கள் வலியுறுத்துகிறார்கள். இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகளுக்கு அஷ்டமி நவமி நாட்களை தேர்ந்தெடுக்காவிட்டாலும் நடைமுறைகள் செய்யும் மற்ற காரியங்களுக்கு அந்த திதிக்கு தெய்வங்களை வெளிப்பட்ட பிறகு காரியங்களை தொடங்கினால் கண்டிப்பாக காரிய வெற்றி கிடைக்கும் என்பது ஐதீகமாகும். ஜாதகத்தில் குரு பலவீனமாகவோ தோஷத்துடனோ இருந்தால் நவமி என்று சண்டி ஹோமம் செய்வது சிறப்பான பலனை தரும். நவமியில் காவல் தெய்வ வழிபாடு, எல்ல தெய்வ வழிபாடு தயக்கமின்றி மேற்கொள்ளலாம். குறிப்பாக நவமி திதி என்று போட்டியாளர்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை எடுத்தால் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். கண்டிப்பாக இதனை நாங்கள் இந்த இடத்தில் கூறுகிறோம் என்றால், எதிரிகள் மீது வழக்கு தொடுத்தல், ஏதேனும் சண்டை சச்சரவுகளை ஆரம்பித்தல், இது எல்லாம் நவமி திதியில் ஆரம்பித்தால் அனுகூலமான பலன் உங்களுக்கு கிடைக்கும். நவமி என்று அதிகாலையிலேயே எழுந்து பிரம்ம முகூர்த்த நேரமான 4 மணி முதல் 6 மணிக்குள்ளே குளித்து முடித்துவிட்டு பூஜை அறை மற்றும் வீட்டை தூய்மைப்படுத்த வேண்டும். பூஜை அறையில் ராமர் படத்தை நன்றாக சுத்தம் செய்து குங்குமம், சந்தனம் போன்றவற்றால் பொட்டிட்டு துளசி மணி மாலையை அணிவிக்க வேண்டும். முக்கியமாக துளசி மாலையும் அணிவிக்க வேண்டும். பின்னர் பழம், வெற்றிலை, பூ இவைகளை வைத்து ஸ்ரீ ராமநாமத்தை சொல்லி அர்ச்சனை செய்து வழிபட வேண்டும். சாதம், பாயாசம், பானகம், வடை, நீர்மோர், தேங்காய், பஞ்சாமிர்தம், வாழைப்பழம், வெற்றிலை பாக்கு இவற்றை நைவேத்தியமாக படைக்கலாம். அன்று உண்ணாவிரதம் கட்டாயம் இருக்க வேண்டும். ராமரை பற்றிய நூல்களை படித்தும் பாராயணம் செய்வதுமாக இன்றைய நாள் இருக்க வேண்டும். அன்று ஸ்ரீ ராமர் கோவில்களில் நடைபெறும் பட்டாபிஷேகத்தை கண்டுகளிக்கலாம். அர்ச்சனை முடிந்தபின் நெய்வேத்தியத்தை, அதாவது நெய்வேத்தியமான சர்க்கரை பொங்கலை குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டும். முதலாவதாக பெண் குழந்தைகளுக்கு, அதாவது சிறிய பெண் குழந்தைகளுக்கு கொடுத்து விட்டுத்தான் மற்ற ஆண்களுக்கு, ஆண் குழந்தைகளுக்கு கண்டிப்பாக நிவேதன பொருட்களை கொடுக்க வேண்டும். காலை உணவு எதுவும் உண்ணாமல், எதுவும் சாப்பிடாமல் நீங்கள் கண்டிப்பாக நவமி விரதம் இருந்து ஸ்ரீ ராமபிரானை வணங்கி வழிபாடு செய்பவர்களுக்கு ஆஞ்சநேயரின் நேரடி அருட்பாழ்வை கிட்டும். அதனால் குடும்பத்தை விட்டு பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வார்கள். ஸ்ரீ ராம ஜெயம் என்னும் எழுத்தை 108 முறை 1008 முறை எழுதத் தொடங்கலாம். ஸ்ரீ ராம என்ற நாமத்தை 3 முறை
அடுத்தவாறு உச்சரிக்க வேண்டும். இந்த பேராற்றல் வாய்ந்த மந்திரத்தால் ஆணவம் அழியும், மனதில் அமைதியும் மகிழ்ச்சியும் கண்டிப்பாக விளையும் என்பது நம்பிக்கையாகும். இந்த ஆவணி மாத நவமி என்று முக்கியமாக சண்டி ஹோமம், எதிரிகள் மீது வழக்கு தொடுத்தல், முக்கியமாக சுபகாரியங்கள் எதுவாக நீங்கள் செய்தே ஆக வேண்டும் எனும் கட்டாயத்தில் இருப்பவர்கள் நவமி என்று சென்று பரம்பொருள் விநாயகப் பெருமானை வழிபட்டுவிட்டு ராமபிரானையும் அனுமன் சீதாதேவி மற்றும் அனுமன் சீதாதேவி அனைவரையும் வழிபடுவதால் அனுமன் உங்களுக்கு எந்த விதமான கஷ்டங்கள் மற்றும் தொல்லைகள் வந்தாலும் காத்துக்கொள்வார்கள். முக்கியமாக நவமி என்று எந்த ஒரு சுபகாரியம் செய்ய மாட்டார்கள். அப்படி செய்தே ஆக வேண்டும் நிர்பந்தத்தில் இருப்பவர்கள் ராமபிரானை வழிபட்டுவிட்டு தாராளமாக செய்யலாம். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.